மல்டி கேப் ஃபண்டுன்னா என்ன அப்படின்னா லார்ஜ், மிட், ஸ்மால் இது 3 கேப்பும் இருக்கக்கூடிய ஒரே ஃபண்டு மல்டி கேப் ஃபண்ட். இதுக்கு முன்னாடி மல்டி கேப் அப்படிங்கிறது பெரிய லெவல்ல ஸ்பெசிஃபிகேஷன் எதுவும் இல்லாம தான் இருந்தது. இப்ப இருக்கக்கூடிய ஃப்ளெக்ஸி கேப் பெரும்பாலும் லார்ஜ் கேப் பயாஸ்டா தான் இருக்கு. எப்படி எந்த கேப்ல நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியாது அப்படின்னு சொல்லி குழப்பம் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணலாம், ஃப்ளெக்ஸி கேப்ல போட்டுடலாம். ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு ஓரளவுக்கு ஒரு மாடரேட் ரிஸ்கோட அதிகமான ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஃபண்டு தான் இந்த மல்டி கேப். எஸ்எம்இ இன்டர்நெட் வியாபாரிகளின் நண்பன். வியாபார கடனுக்கு சொத்து அடமானம் தேவையில்லை. மார்க்கெட் வட்டியில் பாதி மட்டுமே, பிடித்தமில்லாத முழு கடன் வசதி. தொடர்புக்கு 9884400634 9600522282. வெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சுப்பிரமணியன், ஃபீனிக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீசஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான டாபிக், அதாவது மல்டி கேப் ஃபண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இன்னொன்று நம்ம என்ன சேர்த்து பார்க்க போகிறோம்னா, மல்டி கேப் நல்லதா, ஃப்ளெக்ஸி கேப் நல்லதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான விளக்கத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். மல்டி கேப் ஃபண்டுன்னா என்ன அப்படின்னா லார்ஜ், மிட், ஸ்மால் இது 3 கேப்பும் இருக்கக்கூடிய ஒரே ஃபண்டு மல்டி கேப் ஃபண்ட். செபி இந்த கிளாசிஃபிகேஷனை இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த கிளாசிஃபிகேஷன் பிரகாரம் மல்டி கேப் ஃபண்டில் லார்ஜ் கேப் கம்பல்சரி 25% இருக்கணும், மிட் கேப் கம்பல்சரி 25% இருக்கணும், ஸ்மால் கேப் கம்பல்சரி 25% இருக்கணும். ஆக மொத்தம் இது 3 சேர்ந்து 75% ஆயிடுச்சு. பாக்கி 25% ஃபண்ட் மேனேஜரோட அலோகேஷன், அவர் எதில் அதிகமான வளர்ச்சி இருக்குன்னு சொல்லி நினைக்கிறாரோ அந்த கேப்பில் நம்ம பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி மல்டி கேப் அப்படிங்கிறது பெரிய லெவலில் ஸ்பெசிஃபிகேஷன் எதுவும் இல்லாமல் தான் இருந்தது. இப்போ இந்த கேட்டகரைசேஷன் பிரிக்கும் பொழுது மல்டி கேப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு செபியோட கைட்லைன் வந்துருச்சு. இதன் மூலமாக இன்வெஸ்டர்ஸுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு டைவர்சிஃபைடு கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாருன்னா இந்த மல்டி கேப்புக்கு வரலாம். எனக்கு லார்ஜும் இருக்குது, மிட்டும் இருக்குது, ஸ்மாலும் இருக்குது. ஸோ என்னோட போர்ட்ஃபோலியோ ஈக்குவலாக டைவர்சிஃபை ஆகிடுது. அதனால நான் மல்டி கேப் வர்றேன். இன்னொன்று, எனக்கு வளர்ச்சி ஒரு சார்ந்து இருக்கக்கூடாது. இப்போ லார்ஜ் கேப் ஃபண்ட் போனேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் லார்ஜ் கேப் கம்பெனிஸ் மட்டும்தான் இருக்கும். லார்ஜ் கேப் கம்பெனிஸ் ஏறுனா அது மட்டும்தான் எனக்கு கிடைக்கும். இல்லை மிட் கேப் போனேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் 85% மிட் கேப் தான் எனக்கு அதில் இருக்கும். அதனால எனக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்கும். இல்லை ஸ்மால் கேப் போனேன்னா அதிகமாக நான் ரிஸ்க் எடுக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸு மல்டி கேப் வந்தாங்கன்னா உங்களுக்கு சம பங்காக பிரிஞ்சிருது. லார்ஜ், மிட்டு, ஸ்மாலு 3லேயும் 25% பிரிச்சிடுறாங்க. இன்னொரு 25% மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் ஃபண்ட் மேனேஜரோட ஃபண்டு நிர்வாகத்தன்மைக்கு ஏற்ற மாதிரியும் அவர் முடிவு பண்ணிக்குவார். லார்ஜில் வைக்கணுமா, மிட்டில் வச்சுக்கணுமா, இல்லை லார்ஜ் அண்ட் மிட்டில் வச்சுக்கலாமா அப்படிங்கிறத அவர் முடிவு பண்ணிக்குவார். இந்த மல்டி கேப் அப்படின்னு சொல்லி வர்றது உங்களுக்கு ஒரு பெரிய டைவர்சிஃபிகேஷனை கொடுக்குது. இதுக்கும் ஃப்ளெக்ஸி கேப்புக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃப்ளெக்ஸி அப்படிங்கிற பேர்லேயே நம்மளுக்கு என்ன தெரியுது, ஃப்ளெக்சிபிள் அப்படின்னு சொல்லி புரியுது. அப்படின்னு என்ன, அந்த ஃப்ளெக்ஸி கேப்பில் ஃபண்ட் மேனேஜர் எந்த சைடு வேணாலும் அவர் கால் எடுப்பார். இப்போ இருக்கக்கூடிய ஃப்ளெக்ஸி கேப் பெரும்பாலும் லார்ஜ் கேப் பயாஸ்டாக தான் இருக்குது. அதாவது 60லேருந்து 70% லார்ஜ் கேப் தான் வச்சுருப்பாங்க, 20லேருந்து 30% ஸ்மால் கேப்பு, மிட் கேப்பு வச்சுருக்காங்க. அப்படிங்கும் பொழுது ஃப்ளெக்ஸி கேப்பு கிட்டத்தட்ட ஒரு லார்ஜ் கேப்பாக தான் இப்போது செயல்பட்டுட்டு வருது. ஆனால் இது எதுக்கு யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டு எந்த பக்கம் போகும்னு எனக்கு தெரியாது, எப்படி எந்த கேப்பில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியாது அப்படின்னு சொல்லி குழப்பம் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணலாம், ஃப்ளெக்ஸி கேப்பில் போட்டுடலாம். அப்படி போட்டுட்டாங்கன்னா ஃபண்ட் மேனேஜர் அந்த கால் எடுத்துக்குவார். அவர் லார்ஜ் கேப்லேயும் வச்சுக்குவார். ஒருவேளை மிட் கேப்பில் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதுன்னு இந்த 60-70% வெயிட்டேஜை கொஞ்சம் குறைச்சி என்ன பண்ணிவிடுவார், மிட் அண்ட் ஸ்மாலில் கொஞ்சம் அவர் மாற்றிக்குவார். அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அவருக்கு இருக்குது. அதனால தான் அதை ஃப்ளெக்ஸி கேப்னு சொல்கிறோம். ஆனால் மல்டி கேப்பில் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் கம்பல்சரி 3 பக்கெட்லேயும் 25% ஃபண்ட் மேனேஜர் வச்சு இருந்தே ஆகணும். அதனால அதுக்காக அந்த மல்டி கேப்புங்கிறது அப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, மல்டி கேப்பில் எனக்கு 3 கேப்போட ரிட்டர்ன்ஸும் எனக்கு கிடைக்கும். பேசிக்கலாக நம்மளை எல்லாருமே பேசுகிறவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, லார்ஜ் கேப்பு கொஞ்சம் ரிஸ்க்கு கம்மி, ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் கம்மி, மிட் கேப்பு கொஞ்சம் ரிஸ்க் அதிகம், ரிட்டர்ன்ஸு கொஞ்சம் அதிகம், ஸ்மால் கேப்பு நிறைய ரிஸ்க் இருக்கும், நிறைய ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 3லேயும் நான் போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சா நம்ம சூஸ் பண்ண வேண்டியது ஒரு
மல்டி கேப் ஃபண்டு. மல்டி கேப் ஃபண்டு ஆல்மோஸ்ட் எல்லா ஃபண்ட் ஹவுசஸ்லேயுமே இருந்துகிட்டு இருக்குது. நீங்கள் எந்த மல்டி கேப் சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத உங்களோட ரிஸ்க் அப்பிடைட்டை பொறுத்து இருக்குது. சில ஏஎம்சிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மல்டி கேப்பையே அக்ரெசிவ்லி லார்ஜ் ஃபோக்கஸ்டு மல்டி கேப்பாக பண்ணுறாங்க. அப்படின்னு என்ன, அவங்க கிட்டத்தட்ட 50% இதில் தான் வச்சுருப்பாங்க, லார்ஜ் கேப்பில் தான் வச்சுருப்பாங்க. அந்த பாக்கி உள்ள 25% லார்ஜ் கேப்பில் வச்சுருப்பாங்க. ஒரு சில கம்பெனிஸு மிட் கேப் ஃபோக்கஸ்டு மல்டி கேப்பாகவும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் மல்டி கேப்புன்னு சொல்லி வந்துட்டீங்கன்னாலே உங்களுக்கு ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் கிடைக்கும். இந்த மல்டி கேப் ஃபண்டு பேசிக்லி ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஃபண்டாக தான் இருக்கும். இந்த ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஃபண்டுங்கும் பொழுது ஃபண்ட் மேனேஜர் டைனமிக்காக ஃபண்ட்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பார். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு ஓரளவுக்கு ஒரு மாடரேட் ரிஸ்கோட அதிகமான ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஃபண்டு தான் இந்த மல்டி கேப்பு. மிச்ச கேப்பில் அந்தந்த ஃபண்டோட ஓரியன்ட் ரிஸ்க் இருக்கும். இதில் உங்களுக்கு ரிஸ்க்கு பரவலாக சமதளமாக பிரிக்கப்படுது. அதனால ஒரு 5-7 வருஷம் ஹாரிசான் வச்சுருக்கீங்க அப்படின்னு தாராளமாக நீங்கள் இந்த மல்டி கேப் சூஸ் பண்ணலாம். இப்போது ஒரு இன்வெஸ்டர் வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கார். ஃப்ளெக்ஸியில் பண்ணலாமா இல்லைன்னா மல்டி கேப்பில் பண்ணலாமா அப்படின்னு ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கார். ஃப்ளெக்ஸியில் பண்ணலாமா மல்டியில் பண்ணலாமான்னு ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்காருன்னாலே அவர் தாராளமாக மல்டி கேப்பு வந்துடலாம். ஏன்னா ஃப்ளெக்ஸி கேப்பு நான் முதல்லையே சொன்ன மாதிரி அது வந்து ஒரு பெரும்பாலும் லார்ஜ் கேப்டு பயாஸ்டாக தான் இருக்கும். மல்டி கேப்னு வரும்பொழுது அவருக்கு 3 விதமான ஃபண்ட்ஸ்லேயும் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டு இருந்துகிட்ருக்கும். ஸோ லார்ஜ்லேயும் இருக்கும், மிட்லேயும் இருக்கும், ஸ்மால்லேயும் இருக்கும். அதனால் அவர் வந்துட்டாருன்னா ஃபண்ட் மேனேஜர் முடிவு பண்ணிக்குவார். அந்த பாக்கி உள்ள 25% நான் வந்து 15% லார்ஜ் கேப்லேயும் 10% மிட் கேப்லேயும் இல்லை 15-5 அப்படின்னு சொல்லி நான் பிரிச்சுக்கிறேனாங்கிறத ஃபண்ட் மேனேஜர் முடிவு பண்ணிக்குவார். அதனால் ஃப்ளெக்ஸி கேப்பை விட மல்டி கேப் வந்து உங்களுக்கு ரிஸ்க் சம்மந்தமாக டைவர்சிஃபை ஆகி இருக்கிறதுனால அதை விட இதில் ரிட்டர்ன்ஸு பெரும்பாலும் கூடுதலாக தான் கிடைக்கும். சில ஃப்ளெக்ஸி கேப்பில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபாரின் ஈக்விட்டி எக்ஸ்போஷரும் சேர்த்து வச்சுருக்காங்க ஒரு சில ஃபண்ட்ஸில். அந்த ஃபண்ட்ஸு ஒரு ஃபாரின் ஸ்டாக்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது அதோட புல்ரனில் அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ ஃப்ளெக்ஸி கேப்பை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லார்ஜ்லி 60-70% இல்லை 80% வரைக்கும் லார்ஜ் கேப் ஓரியன்டாக இருக்கும். பாக்கி உள்ள 10-20% மிட் அண்ட் ஸ்மால் கேப்லேயோ இல்லை ஃபாரின் ஈக்விட்டி எக்ஸ்போஷர்லேயோ இருந்துகிட்ருக்கும். ஆனால் மல்டி கேப்பில் கேப் பயாஸ் எதுவும் இல்லாமல் 25-25-25 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பக்கெட்லேயும் முழுமையாக ரொம்ப இருக்கும். இதன் மூலமாக நான் வந்து 3 கேப்லேயும் நான் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்குது. இந்த ஃப்ளெக்ஸி இல்லைன்னா இந்த மல்டி கேப் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் நாங்கள் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.